இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த வார்த்தையை தான் இப்பொழுது நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியாய் தண்ணீர் மோண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் மகிழ்ச்சியாய் தண்ணீர் மோண்டு கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தாகம் வராதபடிக்கு நாம் தண்ணீரை மோண்டு குடித்து நாம் ஆண்டவருக்குள்ளே புஷ்டியும் பசுமையுமாக வாழுகிறதற்கு நமக்கு ஆண்டவர் ஊற்றுகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த ஊற்றுகளுக்கு பேரு இரட்சிப்பின் ஊற்றுகள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகார் என்கிற பெண் தன் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தொலை தூரத்திலே போய் அழுது கொண்டிருக்கிறார். ஏன் அழுது கொண்டிருந்தால் என்று பார்ப்போமானால், பிள்ளைக்கு தாகம் எடுத்தது, பிள்ளைக்கு குடிக்கிறதற்கு தண்ணீர் இல்லை. ஆகையால் பிள்ளை தாகத்தினாலே அழுது மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்கி மூச்சு விட முடியாத ஒரு சூழ்நிலையை பிள்ளை கஷ்டப்பட்டு சாகிற நிலைமையிலே தள்ளப்பட்டு விட்டது. ஆகையால் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூர பகுதியிலே போய் அவள் விழுந்து கிடந்து அழுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஊற்று துறவை ஆண்டவர் அவளுக்கு காண்பித்து கொடுத்து அந்த துறவில் இறங்கி தண்ணீரை மோண்டு மகனுக்கு குடிக்க கொடுக்க வைத்தார். மகன் அந்த ஊற்றில் இருந்து அந்த துறவில் இருந்து தண்ணீரை மோண்டு குடித்ததும் மகன் பிழைத்துக் கொண்டான். அந்த மகனுடைய பேர் தான் இஸ்மவேல் என்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் ஈசாக்கை யாக்கோபுடைய சந்ததிகளாகிய இஸ்ரவேலர் என்கிற ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். இந்த ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கிறதற்கும் ஆண்டவர் பல நேரங்களிலே நீரூற்றுகளை கொடுத்தார், துறவுகளை கொடுத்தார், கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனங்கள் என்றென்றைக்கு தாகம் வராதபடிக்கு அவர்கள் நல்ல முறையிலே குடித்து மன மகிழ்ச்சியாக புசித்து கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா வாழ வேண்டும் என்கிறதற்காகத்தான் ஆண்டவர் இப்ப ஒரு புதிய நீரூற்றை உண்டாக்கி கொடுக்கிறார். அந்த நீரூற்றுக்கு பேரு இரட்சிப்பின் நீரூற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இரட்சிப்பின் நீரூற்றுகள் என்று அந்த நீரூற்றுக்கு ஆண்டவர் பெயர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இரட்சிப்பின் நீரூற்றுகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ச்சியாய் தண்ணீர் மோண்டு கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரட்சிப்பின் நீரூற்றுகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ச்சியாய் தண்ணீர் மோண்டு கொள்ளும் பொழுது அதை அவர்கள் குடிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு காலம் தாகம் வராதபடிக்கு அவர்களுடைய தாகத்தை தீர்த்து அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு நீரூற்றாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துகிற நீரூற்றாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அந்த நீரூற்று தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நீரூற்று. அல்லேலூயா. கரங்களை தட்டுவோர் அலேலுயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அலேலுயா சொல்லுவோம். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன நீரூற்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நீரூற்று. அல்லேலூயா. இந்த நீரூற்றுகளில் இருந்து நாமும் தண்ணீர் மோண்டு கொள்வோம், தண்ணீரை குடிப்போம். நமக்கு ஒரு காலம் தாகம் வராதபடிக்கு இரட்சிப்பின் நீரூற்றுகளாகிய இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சிப்பின் நீரூற்றுகளில் இருந்து நாம் இன்றைக்கு தண்ணீர் மோண்டு குடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தண்ணீர் நமக்குள்ள ஒரு காலம் தாகம் வராதபடிக்கு தாகத்தை தீர்க்கிற தண்ணீராக இருக்கிறது. இந்த தண்ணீர் ஜீவ தண்ணீராக இருக்கிறது. இந்த ஜீவ தண்ணீர் நம்மை நித்திய ராஜ்யத்தில் கொண்டு சேர்ந்து அவரோடு மன மகிழ்ச்சியாக செழிப்பாக புஷ்டி பசுமையாக நம்மை வாழ வைக்கிற நீரூற்றாக காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து என்கிற நீரூற்றை தேவன் நமக்கு இப்பொழுது தந்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நீரூற்று இரட்சிப்பின் நீரூற்றுகளாக இருந்தது. அதிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் மொண்டு கொடுத்தார்கள். ஆண்டவர் அவர்களுடைய தாகத்தை தீர்த்து விட்டார். அல்லேலூயா. நமக்கு ஒரு நீரூற்றை சிலுவையிலே ஆண்டவர் உருவாக்கினார். அந்த நீரூற்று இரட்சிப்பின் நீரூற்று. அந்த நீரூற்றிலே நாம் குளிக்கலாம், குடிக்கலாம். அந்த நீரூற்றிலே குடிக்கிறவர்களும் நித்திய ஜீவனை பெற்று ஒரு காலம் தாகமில்லாதபடி தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் வாழ்ந்திருப்பார்கள். அதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சரீரம் முழுவதிலும் இருந்த இரத்தத்தை சிந்தினார். ஒரு போர் சேவகன் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறாரா சிலுவையிலே என்று பார்ப்பதற்கு அவருடைய விலா எலும்பிலே ஈட்டினாலே குத்தினான். அப்பொழுது அவருடைய விலா எலும்புகள் வழியாக அவருடைய இருதயத்திற்குள்ளாக ஈட்டி பாய்ந்து சென்றது. அவருடைய இருதயத்திலிருந்து இரட்சிப்பின் நீரூற்று செந்நீராக வெந்நீராக புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. அந்த நீரூற்றில் இருந்து தான் இப்பொழுது நீங்கள் நானும் பரிசுத்த ஆவி என்கிற ஜீவ தண்ணீரை மோண்டு கொள்ளுகிறோம். அந்த தண்ணீரை குடிக்க 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 தாகமில்லாத ஒரு ஜீவ வாழ்க்கை நமக்குள்ளே உண்டாகி கொண்டிருக்கிறது. ஒரு பரவசம், பேரின்பம், ஆனந்த, சந்தோஷம் நம்முடைய உள்ளத்திலும் இருதயத்திலும் உண்டாகி கொண்டிருக்கிறது. இந்த நீரூற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சிப்பின் நீரூற்று. இந்த நீரூற்று சிலுவையிலே நமக்கு தொங்கி அந்த சிலுவையிலிருந்து வழிந்து ஓடுகிற நீரூற்றாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நீரூற்றில் தண்ணீர் மோண்டு கொள்ளுகிறவனுக்கு ஜீவ நீரூற்று உண்டாகும். அந்த ஜீவ நீரூற்றை குடிக்கிறவனுக்கு ஒரு கால தாகம் வராது. அல்லேலூயா. நீங்கள் தாகம் இல்லாதபடி வாழ போகிறீர்கள். ஆகையால் நீங்கள் தாகம் இல்லாதபடிக்கு என்னைக்கு ஜீவ ஊற்றிலிருந்து தண்ணீர் மோண்டு குடித்து தாகம் இல்லாத வாழுகிறதற்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீரை உங்களுக்கு தருகிறதற்கு விரும்புகிறார். நீங்கள் ஜீவ தண்ணீரை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் அதில் அதிகமாக பெற விரும்பினால் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது கல்வாரி சிலுவையிலே பாடு அனுபவித்து ரத்தம் சிந்தி இரட்சிப்பின் நீரூற்றை அவருடைய இருதயத்தில் இருந்த ஜீவ தண்ணீராக பாய்ந்து வர பண்ணினாரே, அந்த ஆண்டவர் அந்த இரட்சிப்பின் மூச்சாகிய தம்முடைய இருதயத்தில் இருந்து ஜீவ தண்ணீராகிய ஜீவ நதியை உங்கள் மேல பாய்ந்து வர பண்ணுவார். நீங்கள் அதில் குளிக்கலாம், குடிக்கலாம், மன மகிழ்ச்சியாக வாழலாம். ஒரு காலம் தாகம் இல்லாதபடி ஆண்டவருக்குள்ள ஜீவனை பெற்று களி கொண்டு வாழுகிறதற்கு அது உங்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை கட்டி ஒரு அலேலியா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அலேலியா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒருவர் வாசிக்கலாம். 114ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். கர்த்தர் கன்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார். அது தண்ணீர் ஓடி வருகிற தடாகமாக மாறுகிறது. அதுல தண்ணீர் ஓடி வரும்படி ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. கற்பாறைகளை அவர் நீரூற்றுகளாக மாற்றுகிறார். கற்பாறைகளில் இருந்து நீரூற்று உண்டாகும்படி செய்கிறார். அல்லேலூயா. கன்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார். கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பலத்த சத்துவத்தின் கரங்களினாலே கர்த்தருடைய மகிமையின் வல்லமையினாலே விடுவித்து அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற நலனும் விசாலமுமான கானான் தேசத்திலே அவர்களை கூட்டி சேர்க்கிறதற்காக ஜனங்களை சிவந்த வனாந்தரத்தின் வழியாக மோசே கர்த்தருடைய நாமத்தினாலே வழிநடத்தி வரும் பொழுது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த பொழுது அவர்களுக்கு குடிக்கிறதற்கு தண்ணீர் கிடையாமல் போய்விட்டது. பல லட்சக்கணக்கான மக்கள் மோசேயுடைய கையின் கீழாக கர்த்தருடைய ஜனங்களாக வழிநடத்தப்படுகிறார்கள். இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள். அப்படி வருகிற நேரத்திலே இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தாகம் உண்டாகிறது. தாகத்திற்கு தண்ணீரை தேடும் பொழுது தண்ணீர் கிடையாமல் போய்விட்டது. ஆகையால் மோசையை நோக்கி முறையிடுகிறார்கள். மோசே, நாங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தால் நலமாக
இருந்திருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் தண்ணீர் கிடையாமல் எல்லாரும் செத்து மடிய போகிறோம் என்று சொல்லி மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் மோசே போய் நின்று, கர்த்தாவே, இந்த ஜனங்களை என் கையின் கீழாக தந்து நீர் வழிநடத்தி வருகிறீரே, இப்பொழுது இந்த ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதது நிமித்தம் முறுமுறுத்து என்னை கல்லறிய பார்க்கிறார்கள். ஆகையால் நீர் இவர்களுக்கு தாகத்திற்கு தண்ணீரை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மோசே விண்ணப்பம் பண்ணுகிறார். உடனே மோசே ஒரு கண்மலையை காண்பிக்கிறார். காண்பித்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த கண்மலையை உன் கையில் இருக்கிற கோலினாலே அடி, அதிலிருந்து தண்ணீர் புறப்படும், ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும், அதை நீங்கள் குடித்து தாகத்தை தீர்த்துக் கொள்ளலாம் என்று கர்த்தர் மோசேக்கு ஆலோசனை கொடுக்கிறார். உடனே மோசே தன் கையில் இருந்த கோலை எடுத்துக்கொண்டு போய் கர்த்தர் காண்பித்த கண்மலையை அடித்தான். அல்லேலூயா. அடித்த அந்த நேரத்திலே கண்மலையிலிருந்து தண்ணீர் தடாகமாக பாய்ந்து வந்தது. அங்கிருந்து நீரூற்றுகள் புறப்பட்டு வந்தது. மிகுந்த ருசியான தண்ணீர் புறப்பட்டு வந்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டு சந்தோஷம் அடைந்து கர்த்தருடைய பாருங்கள் அற்புதத்தினால உண்டான மதுரமான மகிழ்ச்சியான தண்ணீரை அவர்கள் குடித்து தாகத்தை தீர்த்துக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவர் தான் நமக்குள்ள ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீராக பலுகை பெருகை தேசத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறார். சபையிலே ஜீவ நதியாக பாய்ந்து கொண்டிருக்கிறார். ஜனங்களுக்குள்ள ஜீவ நீரூற்றாக பாய்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தேவனுடைய ஜீவ நீரூற்றை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், இந்த தேவனுடைய ஜீவ தண்ணீரை குடிக்கிறவர்கள், இந்த இரட்சிப்பின் ஊற்றிலிருந்து தண்ணீரை மூண்டு குடிக்கிறவர்கள் ஒரு காலம் தாகம் அடைவதும் இல்லை, இவர்கள் மரித்து போகிறதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் ஜீவன் பெற்று வாழ்கிறதற்காகத்தான் ஆண்டவர் இந்த ஜீவ நீரூற்றை நமக்கு தந்திருக்கிறார். இரட்சிப்பின் நீரூற்றுகளை நமக்கு தந்திருக்கிறார். இரட்சகர் என்கிற இயேசு கிறிஸ்து என்கிற நீரூற்றை தந்திருக்கிறார். அவர் கண்மலையிலே தடாகமாக ஓடி வருகிறார். கற்பாறையிலே நீரூற்றாக பாய்ந்து வருகிறார். அல்லேலூயா. நீங்கள் நானும் கண்மலை போல் இருந்தாலும் நம்மேல தடாகத்தை அமைத்து ஆண்டவர் அதிலே ஆறை போல பாய்ந்து வருகிறார். நாம் கற்பாறை போன்ற இருதயம் உடையவர்களாக இருந்தாலும் அதை நீரூற்றாக மாற்றுகிறவராக நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் கண்மலையை தண்ணீர் தடாகவும் மாற்றுகிற தேவன். உங்கள் இருதயம் கற்பாறையாக இருக்கிறதா, கண்மலையை போல கெட்டியாக இருக்கிறதா? ஆண்டவர் அதிலிருந்து ஆறுகளையும் நீரூற்றுகளையும் புறப்பட பண்ணுவார். அது அநேகருக்கு பிரயோஜனமானதாக, அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறதாக, அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிறதாக, அந்த தண்ணீரை குடிக்கிற அத்தனை மச்சங்களும் பிழைக்கிறதாக மாறும். அல்லேலூயா. அதற்கு தேவன் உங்களை கருவியாக மாற்றுகிறதற்கு அந்த இரட்சிப்பின் நீரூற்றுகளை தேவன் கற்பாறை போன்ற கண்மலை போன்ற உங்கள் இருதயத்திலே பாய்ந்து வர செய்தார். அல்லேலூயா. கரங்களை கட்டுரையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அலேலியா சொல்லும். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஒருவர் சத்தமா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆண்டவர் சொல்கிறார், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். தாகமா இருக்கிறீர்களா? இந்த இரட்சிப்பின் நீரூற்றுகளில் இருந்து தண்ணீர் மூண்டு குடித்து தாகத்தை தீர்க்கிறதற்கு தாகம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி தாகம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் ஓடி வாருங்க. ஆண்டவர் தாகம் உள்ளவர் மேல ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறார். அந்த ஜீவ தண்ணீரை பெற்று நீங்கள் செழிப்பா வாழ்வீர்கள். பாருங்கள், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறார். வறண்ட நிலம் போன்ற உங்களுடைய சரீரத்தில், ஆவியிலே, ஆத்துமாவிலே ஆண்டவர் ஆறுகளை ஊற்ற விரும்புகிறார். பெரிய பெரிய ஆறுகள் வறண்ட நிலம் போன்ற உங்கள் ஆவி, ஆத்துமா சரீரத்தில் புறப்பட்டு வரும். உங்களுடைய சரீரத்தில் இருந்து பெரிய ஆறுகள் தேசத்தில் புறப்பட்டு பாயும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் சொல்கிறார், தாகம் உள்ளவன் மேல தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகமா இருக்கிறாயா? ஓடிவா
இயேசுவினிடத்துல தண்ணீரை தரப்போகிறார். அது ஜீவ தண்ணீர், இலவசமாக உனக்கு தரப்போகிறார். நீ பணமோ பொருளோ பொன்னோ நகையோ ஒன்றும் எங்களுக்கு தர வேண்டாம். தாகத்தோடு வா, இயேசுவே எனக்கு உம்முடைய ஜீவ ஊற்றாகிய ஜீவ தண்ணீரை எனக்கு தாரும் என்று தாகத்தோடு வா. தாகத்தோடு வந்தா ஆண்டவர் உண்மையில தண்ணீரை ஊற்றுவார். அது ஜீவ தண்ணீராக இருக்கிறது. வறண்ட நிலம் போல இருக்கிறியா? பாவம் செய்து அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து அசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உன் வாழ்க்கையை நீ கெடுத்து உன் சரீரத்துல பாருங்கள் தண்ணீர் தன்மை இல்லாதபடிக்கு வறண்ட நிலம் போல வெடிப்பான நிலம் போல நீ காட்சியளித்துக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, நீ என்னிடத்தில் ஓடி வா, உன் இருதயத்தை எனக்கு தா, நான் உன் மேல ஆறை ஊற்ற பண்ணுகிறேன். நான் உன் மேல ஆறை ஊற்றி நான் உன்னை செழிப்பாக மாற்றுகிறேன். உன்னிடத்திலிருந்து ஆறுகள் புறப்பட்டு போகும். அது ஜீவ ஆறுகளாக புறப்பட்டு தேசத்தை அது நிரப்பி தேசத்திலே மச்சங்கள் பிழைக்கிறதற்கு அந்த ஆறுகள் கிரியை செய்யும்படி நான் அனுக்கிரக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் தாகத்தோடு வந்து தண்ணீரையும் ஆறுகளையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே செழிப்பாக வாழ விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆவியானவரை நமக்கு தந்தால் போதும், அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தால் போதும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்தி நித்திய ஜீவனை நாம் பெற்று இயேசுவோடு ஆளுகை செய்கிறதற்கு உதவி செய்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் நம்மை ஐஸ்வர்யவானாக ஐஸ்வர்யவதியாக மாற்றுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்தம் உள்ள தேவன் சொல்லுகிறார், நம்முடைய இரட்சகராகிய ஜீவனுள்ள நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு சந்ததியின் மேல் என் ஆவியையும் ஒரு சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு சந்ததியின் மேல் அவர் ஆவியை ஊற்றும் பொழுது அது பிழைத்திருக்கும், அது பாருங்கள் நித்திய ஜீவனை பெற்று வாழ்ந்திருக்கும். ஒரு சந்தானத்தின் மேல் அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும் பொழுது அது செழிப்பாய் வாழும், அது செல்வ சீமானாக செல்வ சீமாட்டியாக ஆஸ்திரிய ஐஸ்வர்யமும் உள்ள செழிப்புள்ள பிள்ளைகளாக வாழும் என்று ஆண்டவர் திருமணம் பற்றுகிறார். அல்லேலூயா. ஆகையால் தாகம் உள்ளவர் மேலே தண்ணீரையும் வறண்ட நிலத்தின்